வெல்கம் டு பிக்யூ வேர்ல்ட். வேத வினா விடைகள் லூக்கா அதிகாரம் 12. யாருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க இயேசு கூறினார்? பரிசேயர். வெளியாக்கப்படாத எது இல்லை? மறைபொருள். அறியப்படாத எது இல்லை? இரகசியம். இருளிலே பேசினது எங்கே கேட்கப்படும்? வெளிச்சத்தில். அறைகளில் காதிலே சொன்னது எங்கே கூறப்படும்? வீடுகளின் மேல். யாருக்கு பயப்பட வேண்டும்? கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு. 5 அடைக்கலான் குருவிகளை எத்தனை காசுக்கு விற்றார்கள்? 2 காசு. எண்ணப்பட்டிருக்கிறது எது? தலையிலுள்ள மயிர். எதை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள்? அடைக்கலான் குருவிகளை. மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவனை மனுஷகுமாரன் யாருக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார்? தேவதூதர். மனுஷன் முன்பாக மறுதலிக்கிறவன் யார் முன்பாக மறுதலிக்கப்படுவான்? தேவதூதர். யாருக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்? மனுஷகுமாரன். யாருக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை? பரிசுத்த ஆவிக்கு. பேச வேண்டியவைகளை போதிப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு எதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க கூறினார்? பொருளாசையை குறித்து. எது ஜீவன் அல்ல? திரளான ஆஸ்தி. யாருடைய நிலம் நன்றாய் விளைந்தது? ஐஸ்வர்யமுள்ள ஒருவனின் நிலம். ஐஸ்வர்யமுள்ளவனுக்கு எதை சேர்த்து வைக்க இடம் இல்லை? தானியங்களை. ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷித்தது எது? ஜீவன். உடையை பார்க்கிலும் விசேஷித்தது எது? சரீரம். எவை விதைக்கிறதுமில்லை அறுக்கிறதுமில்லை? காகங்கள். எவைகளுக்கு பண்டசாலை இல்லை? காகங்களுக்கு. எவைகளுக்கு களஞ்சியம் இல்லை? காகங்களுக்கு. காகங்களை பிழை பூட்டுகிறது யார்? தேவன். எதை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள்? பறவைகளை பார்க்கிலும். எவை உழைக்கிறதுமில்லை நூற்கிறதுமில்லை? காட்டு புஷ்பங்கள். இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிறது எது? புல். உங்களுக்கு வேண்டியவைகளை அறிந்திருப்பது யார்? பிதா. எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருப்பது யார்?
பிதா. உள்ளவைகளை விற்று என்ன கொடுக்க வேண்டும்? பிச்சை. பரலோகத்தில் எவைகளை சம்பாதித்து வைக்க வேண்டும்? பணப்பை, பொக்கிஷம். பழமையாய் போகாதது எது? பணப்பை. குறையாத பொக்கிஷத்தை எங்கே சம்பாதித்து வைக்க வேண்டும்? பரலோகத்தில். எங்கே திருடன் அணுகுகிறதில்லை? பரலோகத்தில். பரலோகத்தில் எது பொக்கிஷங்களை கெடுக்கிறதில்லை? பூச்சி. பொக்கிஷம் இருக்குமிடத்தில் என்ன இருக்கும்? இருதயம். எது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும்? அறைகள். எது எரிகிறதாக இருக்க வேண்டும்? விளக்குகள். கல்யாணத்திலிருந்து வந்து தட்டுவது யார்? எஜமான். யார் பாக்கியவான்? எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரன். நினையாத நேரத்தில் வருவது யார்? மனுஷகுமாரன். எஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் எதால் அடிக்கப்படுவான்? அநேக அடிகளால். யாரிடம் அதிகம் கேட்கப்படும்? அதிகம் கொடுக்கப்படுகிறவனிடம். எதின்மேல் அக்கினியை போட வந்தார்? பூமியின் மேல். எங்கே மேகம் எழும்பும் போது மழை வரும்? மேற்கே. எது அடிக்கும்போது உஷ்ணம் உண்டாகும்? தென்றல். வழியிலே யாரிடத்தில் விடுதலையாகும்படி பிரயாசப்பட வேண்டும்? எதிராளியிடம். எதிராளி உன்னை யாரிடம் கொண்டு போவான்? நியாயாதிபதியிடம். நியாயாதிபதி யாரிடம் ஒப்பு கொடுப்பான்? சேவகனிடம். யார் சிறைச்சாலையில் போடுவான்? சேவகன். எதை கொடுத்து தீர்க்குமட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டாய்? கடைசி காசு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.